வணக்கம் நண்பர்களே. சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஓபிஎஸ்ஸிற்கு தேர்தல் ஆணையம் கொடுத்த அதிர்ஷ்டம் என்றே கூறலாம். இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பயன்படுத்த முடியாதா? திடீரென்று திருப்பம் ஏற்பட்டுள்ளது. அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் பதவியில் ஓபிஎஸ் அவர்கள் இருந்தபொழுது இரட்டை இலை சின்னத்தை தேர்தல் நேரத்தில் பயன்படுத்தும் பொழுது ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து இருந்தால்தான் ஒதுக்கீடு செய்ய முடியும் அதிமுகவின் வேட்பாளர்களுக்கு. ஆனால் கடந்த 4 ஆண்டுகளாக அதிமுகவில் இந்த பிரச்சனை நடந்து வருகிறது. நீதிமன்றத்தில் வழக்கு ஓபிஎஸ் தரப்பினர் கொடுத்துள்ளனர். இந்த நிலையில்தான் வருகின்ற சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு 5 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் நீதிமன்றமோ தேர்தல் ஆணையம் இரு தரப்பினரிடம் விசாரணை நடத்தி யார் பக்கம் நியாயம் இருக்கிறது என்பதை நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை தெரிவித்தது. இப்பொழுது தேர்தல் ஆணையம் இரு தரப்பினரிடம் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக நோட்டீஸ் அனுப்பி அவரது தரப்பு வாதங்களை கேட்டுள்ளனர். அதில் ஓபிஎஸ் பக்கம்தான் நியாயம் இருப்பதாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் நீதிமன்றத்தில் ஆவணங்களை சமர்ப்பித்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. நண்பர்களை, புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நமது சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தற்பொழுது தேர்தல் ஆணைய அதிகாரிகள் கொடுத்த ஆவணங்களின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் தற்பொழுது ஓபிஎஸ்ஸிற்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்பட்டால் நிச்சயம் இதுவரை தோல்வியை பெற்று வந்த ஓபிஎஸ் அவர்கள் சட்டம் ஒருபோதும் கைவிடாது, நீதியின் பக்கம்தான் நிலைநாட்டும் என்பதற்கேற்ப ஓபிஎஸ்ஸிற்கு அடித்த அதிர்ஷ்டமாக தேர்தல் ஆணையம் கொடுத்த அதிர்ஷ்டமாக பார்க்கப்படும். 2026 சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த வழக்கு அமைக்கும். இதனால் ஓபிஎஸ் அவர்கள் கையெழுத்து இல்லாமல் இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கீடு செய்ய முடியாது என்ற நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கிவிட்டால் பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவிற்குள் மீண்டும் வருவார். அவரது ஆதரவாளர்களும் மீண்டும் அதிமுகவிற்குள் பதவியை பெறுவார்கள். எடப்பாடியின் பதவி பறிக்கப்படும். அதிமுகவில் தன்னுடைய விருப்பமான வேட்பாளர்களை ஓபிஎஸ் அவர்கள் களத்தில் இறக்குவார். சசிகலாவையும் அதிமுகவில் மீண்டும் கொண்டு வருவார் ஓபிஎஸ் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதை பற்றி வழக்கறிஞர் ராம்குமார் அவர்களிடம் நாம் கேட்டறிந்த பொழுது ஓபிஎஸ் அவர்கள் நம்பக்கூடிய இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்குத்தான் அவருக்கான கை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும், நிச்சயம் அவருக்கு சாதகமாகத்தான் வரும் என்பதை தெரிவித்திருந்தார். தற்பொழுது தேர்தல் ஆணையமும் ஓபிஎஸ்ஸிற்கு சாதகமாகத்தான் ஆவணங்களை நீதிமன்றத்தில் கொடுத்துள்ளது. அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கூறுங்கள், யார் பக்கம் சாதகமாக தீர்ப்பு வரலாம் என்று.